பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மாணவர்களே, இன்றைய நாளிலும் வேதம் அறிவோம் பகுதியில் பெஹிமோத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். வேதாகமத்தில் பெஹிமோத் அல்லது பிஹேமோத் என்பது யோபு 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அதன் படைப்பின் சிறப்பை காணலாம். உன்னை படைத்தது போல நான் பெஹிமோத்தையும் படைத்திருக்கிறேன் என்கிறார் தேவன். நானே பெஹிமோத்தை படைத்தேன் என்பதையே அந்த வசனம் குறிப்பிடுகிறது. அது மாட்டை போல புல்லை தின்கிறது என்கிறார். எனவே காளை இனம் அல்ல, ஆனால் அதை போல புல்லை தின்கிற ஒரு இனம். அடுத்ததாக அதன் அளவில்லா பலம். யோபு 40:16 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் அதன் ஆற்றல் அதன் இடுப்பிலும் அதன் வலிமை வயிற்று தசை நாரில் இருக்கிறது என்கிறது வேதாகமம். அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அவயவங்கள் இரும்பு கம்பிகள் போலவும் இருக்கும். இந்த விளக்கங்களின் அடிப்படையில் அது நீர் யானையாய் இருக்கலாம் என ஒரு சாராரும், மிகப்பெரிய யானை என ஒரு சாராரும் வாதிடுகின்றனர். ஆனால் அடுத்த வசனம் அதன் வால் கேதுரு மரம் போல் இருக்கும் என்னும்போது அந்த வாதங்கள் வலுவிழக்கின்றன. காரணம், நீர் யானைக்கு குட்டையான வால், யானைக்கோ மெல்லிய வால். சமீபத்திய ஆண்டுகளில்
பெஹிமோத் ஒரு டைனோசரை ஒத்திருப்பதாக ஒரு எண்ணம் வந்தது. சில அறிஞர்கள் இது ஒரு தொன்மவியல் உயிரினமாக இருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். இயற்கையுடன் இசைந்த வாழ்வு. யோபு 40:20 முதல் 22 வரை உள்ள வசனங்களில் அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலையிலும் படுத்து கொள்ளும், தலைகளின் கீழும் நதியோரம் உள்ள கோரை புற்களுக்கிடையே வாழ்கிறது. மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். வெள்ளத்திற்கு அஞ்சாதது. யோபு 40:23 நதி பெருக்கெடுத்து வந்தாலும் அது அச்சம் கொள்ளாது. வேகமாய் பாய்ந்து வரும் யோர்தான் நதியத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாது. தன்னிகரில்லாத வலிமை. யோபு 40:24 அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும்? மூக்கணாங்கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும் எனும்போது யாராலும் அடக்க முடியாத ஒரு விலங்காய் அது மிரட்டுகிறது. அது வலிமையின் அடையாளமாய் நிற்கிறது. கடவுளின் படைப்புகளில் தலையாயது அதுவே. அந்த விலங்கை அடக்கக்கூடிய ஒரே நபர் கடவுள் மட்டுமே. அவர் மட்டுமே அதை நெருங்க முடியும். சிலர் யோபு நூலே ஒரு கவிதை நூல்தான், உண்மையும் புனைவும் கலந்த நூல், இந்த விலங்கு ஒரு கற்பனை விலங்கு, கவிதையை அழகாக்க உருவாக்கப்பட்ட புனைவு என்கின்றனர். புக் ஆஃப் ஏனோக் மிகவும் பிரபலமான நூல். வேதாகமத்துக்கு வெளியே உள்ள நூல்களில் மிகவும் கவனிக்கத்தக்க நூல் அது. பெஹெமோத் என்பது வெற்றி கொள்ள முடியாத நிலத்து விலங்கு. அது ஒரு அரக்க விலங்கு. ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே பாலை நிலத்தில் அது யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கிறது. லிவியத்தான் கடலை ஆக்கிரமித்திருப்பது போல பெஹெமோத் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறது என அந்த நூல் பதிவு செய்கிறது. இது என்ன விலங்கு என ஒரு சாரார் விவாதித்து கொண்டிருக்க, இது ஒரு ஆன்மீக அடையாளம் என பல வேதாகம ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். யோபு வலியையும் தோல்வியையும் அவமானத்தையும் இழப்பையும் மிக மிக கடினமான பாதையையும் சந்திக்கிறார். அவரால் அதை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதை அனுமதித்தவர் தேவன். அவர் மட்டுமே யோபுவின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். பெஹிமோத் என்பது யோபு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். அதை அடக்கும் வலிமை கொண்டவர் தேவன் மட்டுமே. யோபுவில் உள்ள இந்த வசனங்களில் அதன் வலிமை, பிரமாண்டமான தோற்றம் மற்றும் இயற்கை சக்தியையும் மீறிய தன்மை ஆகியவற்றின் மூலம் தேவனுடைய அளவற்ற வல்லமையையும் படைப்பின் மகத்துவத்தையும் மனிதனின் வரம்புகளையும் விளக்குவதே இதன் முக்கிய கருத்து ஆகும். பெஹிமோத் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் அவயவங்கள் இரும்பு கம்பிகள் போலவும் யோர்தான் நதியத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாது போல நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் நிலை கொண்டிருக்கவும் எபேசியர் 3:17 நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருப்பீர்களாக. ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ், குழந்தையின்மை மற்றும் மகளிர் சிறப்பு மருத்துவர். இந்த மாதம் அக்டோபர் பிங்க் மாதம். இந்த மாதத்தில் புற்றுநோய்க்கான அவேர்னஸ் கண்டிப்பாக அனைவருக்கும் தேவை. இந்திய பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கிற புற்றுநோய் 3 முக்கியமான புற்றுநோய். முதலாவது மார்பக புற்றுநோய், 2வது கர்ப்பப்பை கர்ப்பவாய் புற்றுநோய், 3வது கோலோரெக்டல் அதாவது குடல் வயிறு சம்பந்தமான கேன்சர். இந்த 3 தான் முக்கியமான கேன்சர். இதில் முதல் 2ஆன பிரெஸ்ட், யூட்ரஸ், இவை 2ஐயும் எளிய முறையில் கண்டுபிடிக்க முடியும். இந்த கேன்சர் 2020 ரிசர்ச் கிட்டத்தட்ட 1.4 மில்லியன், 2022 1.5 மில்லியன், 2023 கிட்டத்தட்ட 1.6 மில்லியன். இவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆரம்ப நிலையில் இந்த கேன்சரை கண்டுபிடிச்சா முழுமையாக முறையாக சரி செய்ய முடியும். ஏன்னா இந்த கேன்சர் மார்பக புற்றுநோய் எளிமையான முறையில் கண்டுபிடிக்க முடியும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எளிய முறையில் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? ஒவ்வொரு பெண்களும் மார்பக புற்றுநோயை கண்டுபிடிப்பதற்கு 18 வயதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் சுய பரிசோதனை செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்யணும். ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய மார்பை பரிசோதிக்க ஒவ்வொரு மாதவிலக்கு முடிந்த பின்பும் ஒரு கண்ணாடி முன் நின்று அவர்கள் மார்பை சுய பரிசோதனை செய்யணும். இதன் மூலமாக எந்த மாற்றங்கள் ஆரம்ப நிலையில் ஏற்பட்டாலும் உடனே இதனை கண்டுபிடித்து மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கேன்சர் பற்றிய செக்கப் செய்ய முடியும். கர்ப்பவாய் புற்றுநோய் இதனை
20 வயதிலிருந்து பெண்களுக்கு ஒரு பாப்ஸ்மியர், கர்ப்பப்பை வாய் அந்த செல்ஸ் எடுத்து ஒரு பாப்ஸ்மியர் பரிசோதனை, இதன் மூலமாக கர்ப்பப்பை, கர்ப்பவாய் புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். மார்பக புற்றுநோய் எப்படி ஸ்க்ரீன் செய்யணும்? சுய பரிசோதனைக்கு அடுத்து 30 வயதாகிறதுலேருந்து 3 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மேமோகிராம் பண்ணணும். இந்த மேமோகிராம் மூலமாக சுய பரிசோதனை மிஸ் பண்ணுற மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். பாப்ஸ்மியர் 20 வயதிலிருந்து 2 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு முறையான பாப்ஸ்மியர் செய்ய வேண்டும். இது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் இருக்கிறது. இது ஒரு எளிய முறை. இதன் மூலமாக ஆரம்ப நிலையிலே புற்றுநோய்க்கான அறிகுறிகளை கண்டுபிடிக்க முடியும். 35 வயதுக்கு மேலே 3 வருடத்துக்கு ஒரு முறை, 45 வயதுக்கு மேலே 5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த பரிசோதனைகளை செய்ய வேண்டும். இதன் மூலமாக 2 புற்றுநோய்களுக்கான ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கும் பொழுது முழுமையாக இந்த புற்றுநோயிலிருந்து விடுதலை பெற முடியும். 3வது முக்கியமான ஒன்று கோலோரெக்டல், அதாவது குடல் சம்பந்தமான புற்றுநோய். இந்த புற்றுநோய்க்கு எல்லா பெண்களும் 40 வயது ஆகும் பொழுது ஒரு கோலோரெக்டல் எக்ஸாமினேஷன், ஒரு சிக்மாடோஸ்கோபி, ஒரு கொலனோஸ்கோபி இவற்றினை ஒன்றை எடுத்துக்கொள்வதன் மூலமாக குடல் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். 4வது லங் கேன்சர். இந்த லங் கேன்சருக்கு ஹை லெவல் சிடி, ஒரே ஒரு சிடி 45 இயர்ஸில் நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் ஏதாவது வருகிறதா என்பது தெரியும். ஸோ புற்றுநோய்க்கான மாதத்தில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பெண்கள் குறிப்பாக இந்த 4 புற்றுநோய்களையும் முறையாக ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் உங்களோட டூ டு டூ லிஸ்ட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. 2 வருடமாச்சா இந்த வருடம் நான் செக்கப் பண்ணணும். மார்பக புற்றுநோய் செக்கப்பு, யூட்ரஸ் செக்கப்பு, ஒரு கொலோரெக்டல் செக்கப். இதனை செய்தீர்கள் என்றால் புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும், முழுமையாக சரி செய்ய முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும். ஜபிப்போம். நல்ல ஆண்டவரையும் தர்மையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. சர்வ வல்லமுள்ள தேவனே, துதிக்கிறேன் ஐயா, போற்றுகிறேன், வணங்குகிறேன். நீதாமே கர்த்தாவே இந்த வேலையை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே சுகவீனமாக இருக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறேன் சுவாமி. இயேசுவே, நிறைய எத்தனையோ பேர்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கும்போது எத்தனையோ பேர்களுக்கு தொட்டு சுகமாக்கினீர், அற்புதம் அடையாளம் செய்தீர். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்கிற வேத வசனத்தின்படி நீர் எல்லாரையும் பார்த்து மனது உருகினீர். வியாதி உள்ளவர்கள் மேல் கர்த்தாவே உம்முடைய கைகளை வைத்து சுகப்படுத்தினீர் சுவாமி. இப்பொழுது சுவாமி இந்த கேன்சர் வியாதியிலேருந்து பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். நல்ல சுகம், நல்ல பலம் கர்த்தாவே, நீர் கண்டிப்பாக கர்த்தாவே குணமாக்குவீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மிடத்தில் சேர்ந்து வந்து உம்மிடத்தில் நாங்கள் சேர்ந்து செபிக்கிறோம் ஐயா. உதவி செய்யும் ஐயா. உமக்கு நன்றி செல்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் பாரும், நீர் தொடும். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஜெபத்தை கேளு சுவாமி. உண்மையிலே நாங்கள் எப்பொழுதும் உண்மையை பார்த்து நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என வாழ்த்துகிறோம். நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஞானம் என்கிற வார்த்தையை 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகத்தினால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன என்பதை 1ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். ஞானத்தை அறிந்து கொள்ள நமக்கு இந்த நீதிமொழிகள் புத்தகம் உதவுகிறது. ஞானத்திற்கான எபிரேய வார்த்தை ஹோக்மா. இதன் அர்த்தம் என்னவென்றால், வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் நன்றாக வாழும் திறனை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஹோக்மா என்பது பெரும்பாலும் கைவினைஞர்கள், பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் இன்னும் பல திறமையான செயல்களை செய்யும் திறனை இது குறிக்கிறது. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மற்றும் சவால்களை சமாளிக்க திறம்பட செயல்பட ஞானம் நமக்கு அவசியம். இந்த உலக ஞானத்தை மட்டுமல்ல, தேவனிடத்திலிருந்து வரும் ஞானத்தையும் இது குறிக்கிறது. ஞானம் என்பது 3 பரிமாணங்களை கொண்டது. முதலாவது தார்மீக ஞானம், மாரல் விஸ்டம். அப்படின்னா நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு தக்கதா இருக்கிறதா என்பதை நாம் அறிவது. 2ஆவதாக செயலில் ஞானம், ஃபங்க்ஷனல் விஸ்டம். இது நம்முடைய அன்றாட வேலைகளை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு திறமையோடு செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஞானம்.
மூன்றாவதாக உறவுகளில் ஞானம், ரிலேஷனல் விஸ்டம். சக மனிதர்களோடு எவ்வாறு பழக வேண்டும், எவ்வாறு உறவாட வேண்டும் என்பதை குறித்த காரியங்கள். பயனுள்ள அல்லது கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஞானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவோடு நமக்கு மிகவும் நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆக ஞானம் என்பது நம்மை படைத்தவரின் குணாதிசயங்கள், செயல்பாடு மற்றும் பிதாவோடும் நம்மோடும் அவர் வைத்திருக்கிற உறவு முறைகளை புரிந்து கொண்டு பின்பற்றுவது என்று நீதிமொழிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவ்வாறு நாம் பின்பற்ற தவறுவது முட்டாள்தனத்தின் வழி என்றும் கூறுகிறது. நாம் வாழும் இந்த சமூகத்தில் நம்மளுடைய பங்களிப்பு, நம்முடைய தாக்கம், நம்முடைய குணம், திறமை, நாம் மற்றவர்களுடன் கொள்ளும் ஐக்கியம் அல்லது தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே உள்ளது. இந்த ஞானத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனால் நமக்கு என்ன நன்மை என்பதை இந்த நாளில் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீதிமொழிகளின் முதல் அதிகாரத்திலேயே சாலமோன் ஞானி தன் மகனுடன் பேச துவங்குகிறார். ஞானம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். இப்படி பல காரியங்களை போதிக்கிறார். தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஞானத்தை எவ்வாறு கண்டடைய வேண்டும் என்று 2ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்ல துவங்குகிறார். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என்று வாசிக்கிறோம். வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்த வேண்டும். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இருதயத்தில் பத்திரப்படுத்த வேண்டும். இரண்டுமே நாம் செய்ய வேண்டும். இது நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான ஒரு வழி. தேவனுடைய சித்தம் இதில் என்னவென்றால், ஞானத்தை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பதிலாக இன்னொருவர் கற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தை போதிக்கிறவர்கள் நாம் இன்னும் வளர்வதற்கு நமக்கு உதவி செய்ய தேவனால் கிருபை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். 3ஆம் 4ஆம் வசனத்திலே ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு விலையேற பெற்ற பொருளை தேடுவது போல, புதையலை தேடுகிறது போல நாம் வாஞ்சையோடு தாகத்தோடு தேட வேண்டும். இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்போது நாம் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம். 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இது நமக்கு நல்ல தெரிந்த வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய வார்த்தைகளை நாம் கருத்தோடு வாசித்து இருதயத்தில் வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ண வேண்டும். அப்படியே நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவது என்பது நமது இருதயத்தை பற்றி கொள்ளும் ஒரு பயபக்தியான தேவ பயமாகும். இது அவருடைய ஞானத்தை கேட்க, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. நம்முடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதையும் இது காட்டுகிறது. கர்த்தருக்கு பயப்படுவது நம்மை அவரிடமிருந்து விலகி செல்லாமல் அவரை நோக்கி ஓட வைக்கிறது. மேலும் அவரை பிரிந்து வாழ முடியாது என்ற நிலையில் வாழ வைக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவது தான் யோசேப்பை பாவம் செய்யாமல் ஓட வைத்தது. கர்த்தருக்கு பயப்படுதலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் நேபுகாத் நேச்சாரின் அச்சுறுத்தலுக்கு பயப்படாமல் தைரியமாக இருக்க செய்தது. இப்படி பல உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு அற்புதமான ஒரு அழகான விஷயம். கர்த்தருக்கு பயப்படுதல் பற்றி நீதிமொழிகள் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல்
உங்கள் சுய ஞானத்தின் மீதான உங்கள் நம்பிக்கையை குறைக்கிறது என்று கூறுகிறது. 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் பெருமையையும் ஆணவத்தையும் நசுக்குகிறது என்று கூறுகிறது. 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் நம்பிக்கையையும் தைரியத்தையும் உருவாக்குகிறது. அதோடு நமக்கு ஒரு மறைவிடத்தையும் ஒரு அடைக்கலத்தையும் அது உருவாக்குகிறது. 15ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு பயப்படுதல் செல்வத்தையும் செல்வத்தை விட மிகவும் மதிப்பு மிக்கது என்பதையும் கூறுகிறது. 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களை தீமையிலிருந்து விலக்குகிறது என்பதை காட்டுகிறது. 19ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற இடத்தில் உண்மையான ஓய்வும் மன நிறைவும் இருக்கும் என்பது கூறப்படுகிறது. 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வெகுமதியையும் தருகிறது என்று கூறுகிறது. அடுத்ததாக ஞானத்தின் பலன் என்ன என்பதை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். கர்த்தர் மாத்திரமே ஞானத்தை தருகிறவர். அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு அறிவையும் புத்தியையும் தரும். அவர் ஞானத்தை தருவது மட்டுமல்ல, நாம் அவருடைய வார்த்தைகளின்படி நடப்போமானால் அவர் நம்மை பாதுகாக்கும் கேடகமாக இருக்கிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் நாம் அறிந்து கொள்வோம். 10ஆம் வசனம் முதல் தொடர்ந்து நாம் வாசிப்போமானால், ஞானத்தினால் பல நன்மையான காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். இன்னும் அநேக நன்மைகள் இந்த 2ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து வரும் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் உங்களில் யாராவது நீதிமொழிகள் புத்தகத்தை டெய்லி வாசிக்கும் பழக்கம் இல்லை என்றால் இன்றிலிருந்து துவங்குங்கள். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் மற்ற பகுதியோடு சேர்த்து டெய்லி நீதிமொழிகளின் ஒரு அதிகாரத்தை வாசியுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீதிமொழிகள் மனிதர்களோடு உள்ள நமது உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். ஞானத்தை பெற்றுக்கொள்ள தேவ வசனங்களை வாசித்து தியானித்து அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். ஞானம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஞானத்தை குறித்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரம ஞானத்தை நாங்கள் உங்களுடைய வேத வசனங்களிலே வாசித்து தேடி ஆராய்ந்து அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீ கிருபை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. நாங்கள் உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதர்களோடு கூட நாங்கள் எப்படி பழக வேண்டும் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய காரியங்களை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும், விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கிருபை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்தி உமக்கு உபயோகமான பாத்திரமாக தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து
கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.